எங்கயாவது ஒரு இடத்தை செலக்ட் பண்ணு, எங்கயாவது ஒரு இடத்துக்கு போ, ஏதாவது ஒரு ரூமுக்கு போ, உனக்கு எங்க வசதி இருக்கோ அங்க போ. இதே போல ஒரு ஆலயம் இருக்குதா, அந்த ஆலயத்துல ஒரு ஓரத்துல போய் உட்கார்ந்து உன்னுடைய இதயத்தை திறந்து காமிச்சு, ஆண்டவரே என் காயம் ரொம்ப பெருசு ஆண்டவரே. எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் டேஞ்சர் ஸ்டோனுக்குள்ள போறீங்க. கற்பை இழந்துட்டப்பா, உன் கண்ணு ரொம்ப மிஸ்டேக் பண்ணிருச்சு, நீ ரொம்ப தப்பு பண்ண. ஆனா யாருக்குமே தெரியாது. நான் சொல்றேன், உன்னை தூக்கி எடுக்கிறதுக்கு உங்க அம்மாவுடைய ஜெபம் உனக்கு உதவி செய்யும். ஒரு லிமிட்டட் மட்டும் தான்ப்பா உங்க அம்மாவுடைய ஜெபம் உனக்கு உதவி செய்யும். உங்க அம்மாவுடைய ஜெபம், உங்க அப்பாவுடைய ஜெபம் நீ சாகாம உன்னை காப்பாத்திருச்சு. நீ மரணத்தினுடைய விளிம்பு வரைக்கும் போன, ஆனா உங்க அம்மாவுடைய முழங்கால், உங்க அப்பாவுடைய கண்ணீர் உன்னை காப்பாத்திருச்சு. ஆனா உண்மையா உன்னுடைய அலங்காரத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நீ வராம முடியாதுப்பா. உங்க பாஸ்டருடைய ஜெபம் உன்னை கொஞ்சம் தான் காப்பாற்ற முடியும். உன்னை சுத்தி இருக்கிறவங்களுடைய எல்லாருடைய ஜெபமும் அரவணைப்பும் ஓரளவுக்கு தான் உனக்கு தாங்கும். உன்னை ஆண்டவர் தனிப்பட்ட விதத்துல நிறுத்தணும்னா நீ வராம முடியாதுப்பா. எங்கேயாவது இடத்துல போய் அப்படியே இருதயத்தை திறந்து காமிச்சு, நான் ரொம்ப அசுத்தமா வாழ்றேன், ரொம்ப அசிங்கமா இருக்கேன், என்ன மாத்துறதுக்கு என்னால முடியாது, என்ன ஜெயிக்கிறதுக்கு என்னால முடியாது, ஆனா எனக்குள்ளே இருக்கிற எனக்கு உதவி செய்யற உங்களால கண்டிப்பா முடியும்.